நீங்க சொல்றதை பார்த்தா இந்த படம் எப்படியும் ஓடாது, இந்த படம் நல்லா இருக்காது, அதனால முதல்ல கிளைமேக்ஸ் போட்டுருவோம் அப்படின்னு சொல்ற மாதிரி இருக்கு. இப்ப எல்லாம் படங்கள்ல 2 கிளைமாக்ஸ் இருக்கு. முதல்லயும் கிளைமாக்ஸ் இருக்கு, பின்னாடியும் கிளைமாக்ஸ் இருக்கு. நீங்க ஆட்சி மாற்றத்தையும் விரும்ப மாட்டீங்க, நடைமுறை மாற்றத்தையும் நீங்க விரும்பல அப்படின்னா அமைச்சர்கள் பேசுவதற்கு முன்பால் அறிவிப்பை வெளியிட்டு விட்டு பேசலாம் என்று இப்போ ஒரு கருத்தை சொல்லியிருக்கிறீர்கள். மானிய கோரிக்கை இப்போது நிறைவேற்றி தர வேண்டும் என்று கேட்க முன்பாக அமைச்சர்கள் பதில் சொல்லிதான் அதை கேட்க முடியும். அமைச்சர்கள் பதில் சொல்வதற்கு முன்பு அறிவிப்பை படித்து விட்டு அமைச்சர்கள் சொன்னால் பேசினால் சரியாக இருக்கும். முதல்ல அமைச்சர் உறுப்பினர்கள் பேசுவதற்கு முன்பாக அறிவிப்பை சொல்லிவிட்டார்கள். ஆனால் அறிவிப்பை பற்றி தான் மேலும் கீழும் வருமே தவிர சபை பேச்சு சரியா இருக்காது. எனவே அமைச்சர் பதிலுரைக்கு முன்பு அறிவிப்பை படித்து விட்டு பதில் சொல்லலாம், அதுதான் சரியா. கொடுத்திருக்க அறிவிப்புகளை ஒட்டி சில ஆலோசனை கூட நீங்க சொல்வதற்கான வாய்ப்பு. நீங்க எல்லாம் பேசி முடியுங்க. நீங்க எல்லாம் பேசி முடித்த பிறகு அந்த அறிவிப்புகளை வருகிற பட்சம் எப்படி பேச முடியும்? அது மட்டும் இல்ல, அறிவிப்பு கொடுத்துட்டா எல்லா தொலைக்காட்சியிலும் ஊடகங்களும் இதுதான் வந்துகிட்டு இருக்கும், அமைச்சருடைய பதில் வராது. ஆகவே ஏற்கனவே இருப்பதை போல புதிய நோக்கமே அதுதான். அறிவிப்பு கொடுத்தா சரியா இருக்கும். ஒரு திரைப்படத்துக்கே போறோம்னு வச்சுக்கோங்க, இந்த திரைப்படத்துல கிளைமேக்ஸ் கடைசியா தான் இருக்கும். எப்படியுமே நீங்க ஒரு 2 மணி நேரம் இருக்கத்தானே போக போறீங்க, எல்லாம் பார்க்கத்தானே போறீங்க. அதனால போய் உட்கார்ந்த உடனே கிளைமேக்ஸ் முதல்ல போட்டுருவோம். அதை கிளைமேக்ஸ் எல்லாம் பார்த்துட்டு அதுக்கப்புறம் அந்த படத்தை அவர் எப்படி டைரக்ட் பண்ணிருக்காரு, எப்படி எல்லாமே நம்ம பார்த்து மெதுவா அந்த திரைப்படத்தை பத்தி எப்படி வேணாலும் நம்ம அதை பத்தி கருத்து சொல்லிக்கலாம்னு சொன்னா அது அவ்வளவு தூரம் சரியா இருக்குமா? எனவே என்னுடைய கருத்து என்னன்னா, கிளைமேக்ஸே பார்க்காம மக்கள் போயிடுற கவலையில் நான் சொன்னேன். இல்ல கிளைமேக்ஸ் யாருமே பார்க்க மாட்டாங்க. கிளைமேக்ஸ் நிச்சயமா பார்ப்போம். உங்களுடைய கிளைமேக்ஸ் பேரவைத் தலைவர் முடிச்சிடறேன். என்ன ஒரு லைட்டர் வேணாம் செய்யும். எதை முதல்ல சொல்லி எதை பின்னால சொல்றதுன்றது காலையில வந்த உடனே அவர் பள்ளிக்கல்வித்துறை அமைச்சரை நீங்க பதில் சொல்லி அப்புறம் நீங்க பேசுங்க கேட்டுங்க அப்படின்றீங்க. இப்ப நீங்க அறிவிப்பெல்லாம் முன்னால விட்டுட்டு அப்புறம் திருப்பி அதுல பேசுங்கன்னு சொல்றீங்க. பேரவைத் தலைவர் தூங்கிட்டும் படுத்துக்கிட்டும் பொத்திக்கிட்டும் படுத்துக்கலான்ற ஒரு முடிவுக்கு பேரவைத் தலைவர் வந்து விட்டீர்களா என்பதை நான் அறிய விரும்புகிறேன். நம்முடைய முன்னாள் அமைச்சர் சட்டமன்ற உறுப்பினர் தங்கம் தென்னரசு சொன்னது போல, நீங்க தியேட்டருக்கு போனோடனே கிளைமேக்ஸ போட்டுட்டீங்க, அதுக்கப்புறம் வேணுங்கிறவங்க இருந்து பாருங்க அப்படின்னு அவர் சொன்னார். நீங்க சொன்னீங்க மக்கள் கிளைமேக்ஸ் என்னன்னு தெரியாம போயிடுவாங்களோ அப்படின்னு. படம் நல்லா இருந்தா மக்கள் இருந்து தியேட்டர்ல கிளைமேக்ஸ் வரைக்கும் பார்ப்பாங்க. நீங்க சொல்றதை பார்த்தா இந்த படம் எப்படியும் ஓடாது, இந்த படம் நல்லா இருக்காது, அதனால முதல்ல கிளைமேக்ஸ் போட்டுருவோம் அப்படின்னு சொல்ற மாதிரி இருக்கு. இப்ப எல்லாம் படங்கள்ல 2 கிளைமாக்ஸ் இருக்கு. முதல்லயும் கிளைமாக்ஸ் இருக்கு, பின்னாடியும் கிளைமாக்ஸ் இருக்கு. எப்போ ஒரு மாற்றத்தை விரும்ப வேண்டும், மாற்றங்கிறத விரும்பணும். நீங்க ஆட்சி மாற்றத்தையும் விரும்ப மாட்டீங்க, நடைமுறை மாற்றத்தையும் நீங்க விரும்பல அப்படின்னா எப்படி அது சரியா இருக்கும்? அறிவிப்புகள் ரொம்ப முக்கியமானதாக தான் நான் பாக்குறேன். நான் முன்னாலே அறிவிப்பு பண்ணுறீங்கன்னு வச்சுங்களேன், எந்த தொகுதிக்கே அல்லது அந்த பகுதிக்கே பொருத்தமான அறிவிப்பு இருந்ததுனாக்கா அவங்க பாராட்டி பேசிட்டு இருப்பாங்க. இப்போ எதிர்கட்சி வரலன்னு வச்சுங்க, ஆரம்பத்துல இருந்து இந்த ஆட்சி சரியில்லை, இந்த ஆட்சி சரியில்லை இப்படிதான் பேச ஆரம்பிப்பாங்க. கோரிக்கை கூட வைக்க முடியாது. அதனால நீங்க எடுத்திருக்கிற முடிவு கரெக்டா. எப்ப நான் சொல்றேன்னா, முன்னாலே சொல்லாம பதிலுரை பேச ஆரம்பிக்கிறாங்க இல்லையா, அப்ப அறிவிப்பு சொல்லிட்டு பதிலுரை பேச ஆரம்பிக்கட்டும், அது பொருத்தமா இருக்கும். நீண்ட யோசனைக்கு பிறகு அந்த முடிவை நான் சொன்னேன். ஏனென்றால் அதாவது 4-5 மானிய கோரிக்கைகளில் அதுக்கு அடுத்த நாள் வந்த செய்தித்தாள்களை நான் பார்த்தேன், தொலைக்காட்சி வந்த விவரத்தையும் பார்த்தேன். அதுல முக்கியமான சில அறிவிப்புகள் விட்டு போயிருந்தது. ஏனென்றால் இங்கே மாண்பு அமைச்சர்கள் புத்தகமாக கொடுத்தாலும் கூட பேசுகிற போது எடுத்து சொல்லுகிற அந்த விடயங்கள் தான் தொலைக்காட்சியிலும் வருகிறது, பத்திரிகையிலும் வருகிறது. ஏனென்றால் எல்லா பத்திரிகை ஊடக நண்பர்கள் அத்தனை பேர் எல்லாவற்றையும் படித்து பார்த்து விட்டும் எழுதி வரக்கூடிய வாய்ப்புகள் குறைவாக இருப்பதா என் மனதிலே பட்டது. என்னை பொறுத்த வரைக்கும் அறிவிப்புகளிலே என்ன இருக்கிறது என்பதை பற்றி உறுப்பினர்கள் பேசுவதற்கான வாய்ப்பும் கிடைக்கிறது. இந்த புதிய அறிவிப்புல என் ஊர் ஏன் விட்டுவிட்டது என்றும் கேட்கலாம். உதாரணத்துக்கு மீன்வளத்துறை இந்த நாகப்பட்டினத்தை செய்திருப்பதை என் தொகுதியில் ஏன் தரவில்லை என்று கடலூரை சேர்ந்தவரும் கேட்கிற வாய்ப்பும் வரும். புதிய அறிவிப்புகளை பார்த்து படித்து விட்ட பிறகு எல்லா உறுப்பினரும் பேசி முடிந்த பிறகு அவர் பதிலுரை சொல்லுகிற போது அறிவிப்புகளில் இருக்கிற விஷயங்களை பற்றி உறுப்பினர்கள் பேசக்கூடிய வாய்ப்பை இழந்து விடுகின்ற காரணத்தினாலே அறிவிப்புகளை முதலில் வெளியிட்டு பேசுவதுதான் பொருத்தம் என்று நான் கருதுகின்றேன். அதன்படி நடைமுறை தொடரட்டும். மாண்புமிகு அமைச்சர்